श्रीमच्चडारि कलिजित् यदिराज सौम्यजा मातृवाणगिरि योगि पदाब्ज भक्तम् सुत्यन्तयुग्म सुखबोधन संप्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः यो नित्यमच्युतपदाम्बुजग्मरुग्म रामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतो श्रीदयेक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। प्रमाणं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसाद्यते यः सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् लक्ष्मणमुनेगे प्रसादात् उद्धृतं मदसीय सूक्ति दुक्ताब्देः अद्वैत तत्वामृतं सदां विज्ञानगण லோககாம் திருவுக்கும் திருவாகிய செல்வா செல்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவும் செஞ்சுழவாளி வல்லானே உலகுண்ட ஒருவா திருமார்வா ஒருவர் காற்றி உய்யும் வகையென்றால் உடன் நின்னவர் எண்ணுள் புகுந்து ஒளியாதருவி தின்றிட அஞ்சி நின்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ன அம்மானே. ஸ்ரீமான் வேங்கடநாதார்யா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாம் விருதி யதீந்திர கிருதபாஷ்யார்த்தே யத் व्याख्यानेन दर्शिताः परं सुदर्शनार्यं तं वन्दे कूरकुलादिवम् येन उपनिषदां भाष्यं रामानुजमदानुगं रम्यं कृतं प्रपद्ये तं रङ्गरामानुजं मुनिं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यहा श्रुति स्मृति सूत्राणाम् अंतर्ज्वरम् अशीशमत् सम्यक् न्यायकलापेन महदा भारतेन च उपबृंहित वेदाय नमो व्यासाय विष्णवे प्रपद्ये प्रणवाकारम् भाष्यं रङ्गविवापरम् परस्य ब्रह्मणो यत्र शेषित्वं स्फुटं ईष्यते अविस्तृताः सुगम्भीराः रामानुजमुने गिरः दर्शयन्तु प्रसादेव सम्पावम् अखिलं दृढं श्रुत्यन्तेषु सुतं भाष्ये मतं ध्यातं हृतं भुजे लक्ष्मीधरं प्रपत्येकं दृष्टिं श्रीरङ्गदामिनी भाष्यं चेत् विवृणोत् स्वयं यदुपति व्याख्यानवाचां तदा गाम्भीर्यात् अनवस्थितमिदम् अतिदूरजनस्तद्गिरां प्रष्टव्यः कथम् ईश्वरः सहीनः नः प्रत्यक्षरूपो दृशां तद्भाष्यं च भाष्यकृत् च हरिः सम्यक् प्रसीदन्तु नः। नमः सभायै सभापतिस्य मगधीरं प्रमोदस्थानं यत् अस्य दिने श्रीभाष्यकारेण कृतं ग्रन्थानि बहूनि अत्र लोकसेवार्थम् आविष्क्रियते। तेरडन्दु श्रीमान् पद्मनाभ வீரராச்சாரிய சுவாமினக ஒரு புஸ்தகம் வெளியிடுறதுன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னா அது சொல்லி மாளாது. நவந்தியா விஜானாதி குர்பி பிரசவ வேதனா அப்படின்னு ஒரு வாக்கியம் சம்ஸ்கிருத்தில்.
ஒரு தாயானவள் ஒரு குழவியை ஈண்டெடுத்து கொடுக்கும் பொழுது அந்த 10 மாதங்களும் அதற்கு பிறகும் எவ்வளவு கஷ்டப்படுவா அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. ஆனால் அது எப்போ தரும்னா, நம்ம மாதாபிதாக்கள் மரிச்சு கயாசாத்தம் பண்ணும்போது அவன் அத்தனை கஷ்டத்துக்கும் பரிகாரமாக அங்கே மந்திரங்கள் சொல்வான். அதில் தமிழ்லையும் அவன் சொல்லுவான். சில பேர் தமிழ் தெரிஞ்ச தமிழில் சொல்லுவான், தெலுங்கு சொல்லுவான். இங்கே ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், கர்நாடகா சார்ந்தவர். அவர் என்னென்ன பாவம் நம்ம பண்ணினோம் நம்முடைய அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அப்படிங்கிறத அவர் பட்டியல் போட்டு காய்ப்பான். அவ்வளவு கஷ்டம் ஒரு பிரசவங்கிறது. அதுபோல ஒரு புஸ்தகத்தை நீ இந்த பக்கம் உட்காரு, ஒரு புஸ்தகத்தை வெளியிடுறதுங்கிறது அவ்வளவு சாமானியம் கிடையாதுங்க. ஏன்னா அது கிட்ட போடணும், அவ்வளவு அவ்வளவு கஷ்டங்கிறத சொல்றேன். ஆனா இந்த கிரந்த ரட்சணம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு பிரமாணம், ஒண்ணு பிரமேயம். பிரமாணம்ங்கிறது எது அப்படின்னா, இந்த கிரந்தங்கள் தான் பிரமாணம். அவனை காட்டி கொடுக்கிறான், திருவேங்கமுடையான் இங்க இருக்கிறான், நம்ம காட்டி கொடுக்கிறது யாரு? அகிலகில்லே என்று அளவையில் வங்க வரைவார்வார் இந்த பாசுரம் தெரிஞ்சுதான் தான் அவனை காட்டி கொடுக்க முடியும், இல்லாட்டா காட்டி கொடுக்க முடியாது. அது சம்ஸ்கிருத வேதமாக இருந்தாலும் சரி, தமிழ் வேதமாக இருந்தாலும் சரி, எம்பெருமானை காட்டி கொடுக்கிறது. ஒரு குழந்தைக்கு அப்பான்னு யார் காட்டி கொடுக்கிறா? தாய் தானே காட்டி கொடுக்கிறார். அதுபோல இந்த பிரமாணத்தை பிரமாணம், பிரமேயம், பிரமாதா அப்படின்னு 3 விஷயம். ஒன்று பிரமாணம் என்னன்னா இந்த கிரந்தம் தான். இதை வைத்துத்தான் அவன் யாரு என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது ஆய்வாளருடைய அருட்செயலாக இருந்தாலும் சரி, இல்லடா நாமதேவருடைய கீர்த்தனங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பக்தி இலக்கியம் கூட நமக்கு காட்டி கொடுப்பவன் அந்த கர்த்தா, அந்த கிரந்த கர்த்தா. இப்போ பிரம்மசூத்திரன்னா வியாசர் காட்டி கொடுக்கிறார். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அது யாரு காட்டி கொடுக்குறா? அதாவது சுவாமி சாதிச்ச 542 சூத்திரம். அந்த அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசால ஆரம்பிச்சு கடைசி சூத்திரமான அனாவர்த்தி சப்தாத் வரையும் நமக்கு காட்டி கொடுத்தது யாரு? பாதராயணன். அதுபோல அந்தந்த காலத்திலே அந்தந்தவர்கள் அந்தந்த ஞானத்திற்கு ஏற்ப, அதாவது காலமாக ஆக, அப்போ அந்த காலத்திற்கு ஏற்க வேண்டி நம்ம கொடுக்க வேண்டும் விஷயத்தான் வரேன். அதனால பாஷ்யக்காரர் சம்ஸ்கிருதத்தில் தமிழ்ல ஏன் பண்ணலன்னு கேட்டார். அதுக்காக சொல்ல வரேன். தமிழ்ல எதுவுமே பண்ணலன்னா அவருக்கு தமிழ் தெரியாதா? அப்படி கிடையாது. அவருக்கு தமிழ் நன்னாவே தெரியும். ஏன்னா தமிழ் பிரதேசம் தானே இருக்கா. அது கொஞ்சம் தெலுங்கு அங்கங்க இருந்தாலும், இந்த ஸ்ரீபெரும்புது அங்க இருக்கோம் எல்லாம் இன்னைக்கு கூட அப்பான்னு சொல்ல மாட்டான், நைனாம்பா. ஆனா அது தெலுங்கினுடைய அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி இருந்தாலும் அந்தந்த காலத்திலே ஏன் ராமானுஜர் பண்ணலைன்னா, சங்கரர் அவதரிச்சார், புத்த மதத்தை நிராகரிச்சார். அதுக்கப்புறம் ராமானுஜர் அவதரிச்சார். அவ்வாறு இவர் சொன்னார், பிசாசுகளுக்கு பிசாசு பாஷையில சொன்னாதான் புரியும்னு. அதே மாதிரி அவளுக்கு சொல்லணும்னா சம்ஸ்கிருத பாஷையில சொன்னாதான் அவளுக்கு புரியும். தமிழ்ல ஒன்றும் பண்ணல, அவர் தமிழ் சன்னியாசம் ஆயிட்டாருன்னு சொல்றது அபத்தம். 4000 திவ்ய பிரபந்தம் அதான் அடிய விஷயமே தான். அடிய விஷயமே தான். அதனால அந்த 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே அந்த இருக்கிற அந்த பௌத்த மதத்தை முடிச்சு நிராகரிச்சு சங்கர் வந்தா, சங்கர் மதத்தையும் யாதவ பிரகாச மதத்தையும் பண்ணணும். அப்படி எல்லாம் பண்ற வேண்டிய காலத்துல தமிழ்ல சொன்னா காஷ்மீரத்தில் இருக்கிறவரையும் புரியாது. காஷ்மீரத்துல இன்றைக்கும் பண்டிதர்கள் ஜாஸ்தி. சம்ஸ்கிருத சாகித்யத்துல எடுத்துட்டோம்னா துன்யாலோகம், காவியா தர்சனம் அப்படின்னு நிறைய கிரந்தங்களை எடுத்துட்டோம்னா எல்லாரும் காஷ்மீர் பண்டிதர்கள் தான். ரசகங்கார திலகம் அப்படின்னா பெரிய பெரிய கிரந்தங்கள், நைஷித சரிதம் எல்லாம் காஷ்மீர் பண்டிதர் தான் பண்ணியிருக்கான். அப்ப நம்ம சொல்றது தமிழ்ல சொன்னா அவனுக்கு புரியாது. ஆனா ராமானுஜருக்கு இருக்கிற ஒரு இக்கட்டான நிலைமை மத்வாலுக்கோ சங்கராருக்கோ கிடையாது. ஏன்னா இவருக்கு ஆளவந்தார் மூலமும் நாதமுனிகள் மூலமும் இவருக்கு சேர்ந்தது இந்த திவ்ய பிரபந்தங்கள். இந்த திவ்ய பிரபந்தங்கள் சேர்ந்ததுனாலே
இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு அனுகுணமாக பிரம்மசூத்திர வியாக்கியானங்களை அவர்கள் செய்ய வேண்டும். அதனாலதான் அவர் மற்றவாளுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி சம்ஸ்கிருதத்திலே எல்லா கருத்தையும் பண்ணிட்டு போயிட்டார். அதுவும் எப்படி பண்ணிருக்காருன்னா, ஸ்ரீபாஷ்யம் பெருசு, வேதாந்த சங்கரம் உபனிஷத் பாஷ்யக்காரர் உபனிஷத் பாஷ்யம் பண்ணவே இல்லையே, பிரஸ்தானத்திரையும் பண்ணவே இல்லையே, சங்கரர் பண்ணிருக்கா மத்வா பண்ணிருக்கா அப்படின்னா பிரஸ்தானத்திரையும் பண்ண வேண்டிய அவசியம் இவருக்கு இல்லை. ஏன்னா பிரஸ்தானத்துல உபனிஷத் பாஷ்யத்துல என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்த அவர் வேதாந்த சங்கத்தை சொல்லி முடிச்சிட்டார். ஏகப்பட்ட கார்பஸ் கொட்டேஷன் உபனிஷத்து வேதாந்த சங்கர்கா. இது சீபாஷ்யத்திலையும் அப்படிதான். அப்படி சீபாஷ்யம் படிக்க முடியாதவர்களுக்கு தீபம் சாரம் அப்படின்னு 2 கந்தம் பண்ணியிருக்காரு. அது அப்ரிஜ்டு வெர்ஷன் ஆஃப் தி சீபாஷ்யம். சீபாஷ்யம் பூரா படிக்க முடியாதுன்னா நீ தீபம் படி, தீபமும் படிக்க முடியாட்டா நீ சாரத்தை படி, 2ம் முடியாட்டா சம்ஸ்கிருதம் தெரியாது அப்படின்னா தமிழ்ல படி அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்ல பண்ணியிருக்கேன். முதல்ல கீதை அவருடைய ஒரு என்ன அதுன்னா, அந்த நம்பிள்ளை காலக்ஷேபத்துல வடக்கு திருப்பதி பிள்ளை பட்டோலை ஒன்னார் போல எல்லா கிரந்தத்தையும் இவர் தானே முதல்ல உட்காந்து பட்டோலை ஒன்று. அது பெரிய விஷயம். அந்த பட்டோலை ஒன்று இந்த கீதா பாஷத்தை ஒரு தடவை 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டேன், இது கீதா பாஷை எனக்கு ஒரு தான் கொடுமை, கிருஷ்ணசபா வாசல்ல தான் கேட்டேன். அப்போ அவர் அந்தேரியில இருந்தார். இது ஒரு பக்கம் தமிழ்லையும் ஒரு பக்கம் சம்ஸ்கிருதத்திலும் நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. அவருக்கு என்னவோ அப்போ திருவுள்ளம் இல்லை. ஆனா அந்த இதை எம்பெருமான் இப்ப பண்ணி கொடுத்தான். இப்ப பண்ணி கொடுத்தது மட்டும் இல்ல, அதான் அவர் பண்ண முதல் கிரந்தம். பலம் முந்து சீர் என்பதாக ஆழ்வார்கள் சொல்லுவா. பலம் முந்து சீர் என்னன்னா, பெருமாள் நம்ம சேவிக்க போனோம்னா நமக்கு முன்னாடி எங்க கோஷ்டி ஆயிருக்கு முதல்ல பிரசாதத்தை கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் தான் பெருமாளை சேவிக்க போவோம். அப்படி எத்தனையோ திவ்யதேசத்துல நமக்கு அனுபவம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதனால பலம் முந்து சீர்னு இந்த கீதா பாஷ்யத்துல சம்ஸ்கிருதத்திலையும் அது தமிழ்லையும், சம்ஸ்கிருதம் தெரியாத வாழ் தமிழும் தெரியாத என்ன பண்ணுறதுன்னா அது வேற விஷயம். அதாவது ஏதாவது ஒண்ணு கத்துட்டு தான் ஆகணும். அப்படி பண்ணி போட்ட உடனே எம்பெருமான் உடனே தீபம் என்ன சாரம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் உடனே பண்ணு. ஒரு 2 வருஷம் கூட ஆகல அது போட்டு. அதனால பழம் முந்து சேருன்னு பழத்தை கொடுக்கலாம். இது மட்டும் இவருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா இதுக்குள்ள ஸ்ரீபாஷ்யத்தை கூட தமிழ்ல பண்ணி முடிச்சுருக்கேன். இந்த பிரமாணம் பிரமேயம் 2 முக்கியமான எது சொல்ல வரேன்னா, எம்பெருமானை காப்பாற்றுவது இந்த பிரமாணமும் பிரமேயம் தான். அந்த உழுக்கர்கள் படையெடுப்பிலே கூட ஒருத்தர் பிரமாணத்தை காப்பாற்றினார், ஒருத்தர் பிரமேயத்தை காப்பாற்றினார். உள்ளலோகாச்சார சுவாமி எம்பெருமான திவ்யமங்கர் விக்கிரத்தை எடுத்துட்டு மதுரைக்கு திருமாலிருஞ்சோலை பக்கம் அதை காப்பாற்றினார். அந்த உழுக்கர்கள் படை நடுவிலே அந்த குதிரையெல்லாம் சவத்தின் மேலே குதிரையை விட்டு அவன் ஓட்டிக்கொண்டு போகும்போது அந்த கிரந்தங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் காப்பாற்றினார். இப்படி ஒருத்தர் பிரமாணத்தை காப்பாற்றினார், பிரமேயத்தை காப்பாற்றினார். அப்படி இந்த காப்பாற்றுற பிரமாணங்கள் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பக்கம் சம்ஸ்கிருதத்திலையும் ஒரு பக்கம் தமிழிலையும் வந்திருக்கு. இதன் அருமை இப்ப தெரியாது, இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு யாரு இருக்காளோ யாரும் இல்லையோ அது தெரியாது. அப்போ யாராவது இந்த 2006 இப்படி போட்டிருக்காரே ஒருத்தர் அப்படின்னு 2050 75 யாராவது ஒருத்தர் கொண்டாடுவார். அதுக்காகவே நம்ம இன்னைக்கு பண்ணிதான் ஆனோம். அப்ப ஏற்பட்ட இந்த கிரந்தமானது அடியனுக்கு வகுத்த விஷயம். இன்னைக்கு இந்த வேதாந்த தீபத்திலே 3வது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்றாப்புல அது பெரிய பெரிய விஷயம். அதை சுருக்கி சொல்லிட்டு எம்பெருமானார் இதை எப்படி பண்ணினார் இந்த கிரந்தங்களை அப்படிங்கிறத, ஏன்னா தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டார் முதல்ல. அது என்கிட்ட ஒரு வியாசம் கேட்டார். அந்த வியாசத்தை அதை எழுதினேன். அதை அவருக்கு கைப்படிச்சு அனுப்ப முடியல. நான் அடியன் ஊர்ல இருந்தேன், முடியல, அங்க கோவில் காரியங்கள் இருந்தது. அதனால அதை டைப்படிச்சத இன்னைக்கு அவர் கையில சமர்ப்பிச்சிடுறேன். அந்த விஷயத்த இங்க சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறேன். சமஸ்த மாதிரி தமிழ் ஒரு பாஷை, ஒரு சரித்திரம். அது பாஷைக்காரருக்கு இந்த மனசு கஷ்டப்பட்டு முகத்திலேயே பார்த்துட்டார் போட்டாரு. இந்த சுவாமி கொஞ்சம் வருத்தப்பட்ட மாதிரி இருக்கு. இந்த அந்தர்பிஜத சர்வம் வியாபிய நாராயண வியாப்தி பகுதியார் இது சரியா அர்த்தம் சொல்ல முடியேன்னு பார்த்து ஆழ்வார் எடுத்து கொடுக்குறாங்க. கறந்த பால் நெய்யே போல் பால் இருக்கு, உள்ள நெய் இருக்கும் தெரியுங்க, காட்சியாக தானே வருது. அடியேன்னு தான் யாரு கூறத்தாழ்வா அதை வச்சுட்டு அந்தர்பிஜத சர்வம் வியாபிய நாராயணத்துக்கு எவ்வளமான வியாக்கியானம். சமஸ்த சித்த சித் வஸ்து சரீராய அகிலாத்மனே
ஸ்ரீமதே நிர்மலானந்த முதல்வதே விஷ்ணவே நமஹா அப்படின்னு தான் இதுக்கு இந்த தீபத்துக்கு மங்கள ஸ்லோகம். அது இருக்கட்டும். சமஸ்த சித்ததி வஸ்துனா நம்ம சம்பிரதாயமே சித் அச்சித் வஸ்துங்கிற இந்த 3 இதான் நமக்கு முக்கியம். அதை சமஸ்த சித் அச்சித் வஸ்து சரீராய அகிலாத்மனை அகிலாத்மங்களுக்கும் காரணமான இந்த பிரம்மமானது சமஸ்த சித்த வஸ்துவிலே இருக்கிறது, சித்திலையும் இருக்கிறது. சுவாமி சாய்த்தாவில் கலந்தபால் நெய்யை போ இவற்றில் எங்கும் கறந்துடன் பறந்துடன் என்பதாக ஆழ்வார் சாமிக்கிறார். ஸ்ரீமதே நிர்மலா ஆனந்த். அப்பேற்பட்ட விஷ்ணு எப்படி இருக்கார்? ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதிகி என்று வேதம் சொல்றதோ இல்லையோ, அதனாலே ஸ்ரீயோடு இருக்கிறார். ஸ்ரீமதே நிர்மல ஆனந்த, நிர்மலமாக இருக்கிறார், ஆனந்தமாக. ஆனந்தம் யாருக்குன்னா ஆனந்தோ பிரம்மனோ வித்வான் அப்படி வேதம் சொல்றது. அப்பேற்பட்ட அந்த விஷ்ணுவை நமஹா என்பதாக காமிக்கிறார் மங்கள ஸ்லோகத்திலே சுவாமி எம்பெருமானார். இந்த 3வது அத்தியாயம் உபாசன அத்தியாயம். இதுல நிறைய பாதங்கள் இருக்கு. அதுல முதல்ல சூத்திரம் 3வது அத்தியாயத்துல முதல் பாதத்துல முதல் சூத்திரம் ததந்திர பிரதிபத்தோ ரம்மஹி சம்பரிஷ்வக்தகா பிரஷ்ன நிரூபணாபியாம் அப்படிங்கிறது சூத்திரம். அப்படி அந்த இந்த திருத்தியாயத்துல பிரதம பாதத்துல ஒரு அத்தியாயத்துக்கு 4 பாதம். ஒவ்வொரு முதல் அத்தியாயத்துக்கு 4 பாதம், 2வது அத்தியாயத்துக்கு 4 பாதம், 3வது அத்தியாயத்துக்கு 4 பாதம், 4வது அத்தியாயத்துக்கு 4 பாதம். இப்படி இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்ரீபாஷ்யா தீபம் சாரம். இந்த திருத்தியா அத்தியாயத்துல பிரதம பாதத்துல 27 பாதராயண சூத்திரங்களை காமிக்கிறார். 2வது அத்தியாயத்துல 40 சூத்திரங்களை காமிக்கிறார். இந்த சூத்திரங்களா வரிசையா இருக்கு, அதெல்லாம் சொன்னா டைம் ஆயிடும். திருதிய பாதத்துல 64 சூத்திரங்களை காமிக்கிறார். சதுர்த்த பாதத்துல 51 அதிகரணங்கள் இருக்கு, அதுக்கு சூத்திரங்களை காமிக்கிறார். இப்படி இந்த எம்பெருமான் உடையவரை கொண்டு இந்த ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதார்த்த சங்கிரகம் என்பதை சாதிக்க சொன்னார். இதுக்கு என்ன சொல்றாருன்னா, பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கு விடுவர். பாஷ்யக்காரர் ஆமா ஆச்சாரியத்திலே 65வது சூர்ணிகை. பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கு விடுவர். பாஷ்யக்காரர் எம்பெருமானார். ஆச்சாரிய கிரந்தியம்னா இடையில சொன்னது என்னன்னா, ஜனாச்சாரிய கிரந்தம் நாம சேவிக்கணும், இருக்கக்கூடாது. பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கொடுவர். இது கொண்டுனா எது கொண்டு? இந்த திருவாய்மொழியை கொண்டு சூத்திர வாக்கியங்கள். சூத்திர வாக்கியம் பிரம்மசூத்திர வாக்கியம், அதாவது பிரம்மஜிஜ்ஞாசிலிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் கடைசியில் ஆனாவிருத்தி சப்தாத், அனாவிருத்தி சப்தாத் 542 சூத்திரங்களும் ஒருங்க விடுவ. இதை எப்படி ஒருங்க விடணும்னா, ஆழ்வார்களுடைய சீர்திருத்தத்திற்கு அனுகூலமாக ஒருங்க விடணும். இந்த டிஃபிகல்ட்டி சங்கரருக்கோ மத்துவருக்கோ கிடையாது. இப்ப ஏதாவது வியாப்ய நாராயண ஸ்திதகா அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் வேணும்னா உடனே ஆழ்வார் என்ன சொல்லிருக்காருங்க, உடனே கரந்துடன் பரந்துடன் அதெல்லாம் இங்க சொல்லிருக்காரு இல்லையா. அந்த இடத்துல பெரியவா என்ன சொல்லியிருக்கா, ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத கடாட்சிட்டு தான் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண முடியும். ஆகவே இந்த ராமானுஜருக்கு பல திருநாமங்கள், அதில் ஒன்று பாஷ்யக்காரர். ஆகவே பாஷ்யக்காரன் எல்லாரும் பாஷ்யக்காரர் தான். பாஷ்யம் யார் யார் எழுதினானோ அவெல்லாம் பாஷ்யக்காரகா. பாஷ்யம்னா என்னன்னா, சூத்திரார்த்தே வர்ணதே ஏனபதிகி சூத்திர அனுசாரபிகி சுபதானிச்ச வர்ணந்தே பாஷ்யம் பாஷ்யம் விதோ விதுகுன்னு பாஷ்யத்துக்கு லட்சணம் சொல்றான். அப்பேற்பட்ட இந்த பாஷ்யம் சங்கர பாஷ்யமா இருந்தாலும் சரி, நிம்மர்க்க பாஷ்யமா இருந்தாலும் சரி, அத்வைத பாஷ்யமா இருந்தாலும் சரி, வேதாபேதமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அந்தந்த மதஸ்தர்கள் பண்றது பாஷ்யக்காரர். நமக்கு பாஷ்யக்காரர் என்னன்னா ராமானுஜர். ஆகவே இந்த பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவார். எது கொண்டு? திருவாய்மொழியை கொண்டு என்று அருளி செய்தவர் யார் அப்படின்னா, சீரன்ற தோப்புள் திருவேங்கடமுடையான் என்ற தனியனை அருளி செய்த பிள்ளையராச்சாருடைய திருத்தம்பியார் ஆன ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆவார். பாஷ்யக்காரர் அதாவது ஸ்ரீ ராமானுஜர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை கொண்டு, அதாவது திராவிட வேதத்தை கொண்டு, அதாவது திவ்ய பிரபந்தத்தை கொண்டு, முக்கியமாக திருவாய்மொழியை கொண்டு சூத்திர வாக்கியங்களை வியாசர் செய்த சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர். ஒருங்க விடுவர்னா அதை சேர விடுறது, அதுக்கு இதுக்கும் தட்டாம கான்ட்ரடிக்ஷன் இல்லாம சேர விடுறதுக்கு ஒருங்கு விடுதல் என்று பெயர். சமன்வயப்படுத்தி காட்டுவார்கள். செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே என்று
சுவாமி தேசிகனும் தம்முடைய தேசிய பிரபந்தத்தில் கூறியிருந்தாலும் அதை நன்றாக சமன்வயப்படுத்தி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் உதித்ததுதான் இந்த கட்டுரை, அடியேன் எழுதிய இந்த கட்டுரை. இந்த விஷயம் அடியேன் மனதிலே வெகு நாளாக இருந்த போதிலும் ஸ்ரீ உவே தேரழந்தூர் வீரராகவன் சுவாமியின் ஓர் பிரேரணையால் உதித்தது இந்த வியாசம். தத்வகித புருஷார்த்தங்களை உபதேசிக்கவே அவதரித்தது வேதமானது. அவைகளை இப்படிப்பட்டவைகள் என்று நாம் எளிதில் தெரிந்து கொள்ளும்படி அவதரிக்கவில்லை. வேதத்தை பற்றுவோன்னு அர்த்தம் புரியாது. அது அறிவிலிகள் இவையெல்லாம் உண்மத்த பாட்சிகள் ஏதோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு போயிடுவான். ஏதோ சொல்லிட்டே இருக்கா, கைவஸ்துங்களா, சுதார்த்தங்களா, அனுதார்த்தங்களா, சொர சாமவேத உண்மா இருக்கு, இது உண்மா இருக்கு, அவளுக்கு தான் புரியும், நமக்கு ஒன்றும் புரியாதுன்னு உண்மத்த பாஷைகள் என்று ஏசும்படி என்றோ இந்த வேதம் பேசி இருக்கிறது. ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லும், இன்னொரு இடத்துல இன்னொன்னு சொல்லும். வேதத்தின் ஜெகத்காரண வஸ்துன்னு ஒண்ணு எடுத்துட்டா வச்சுக்கோங்க. அந்த ஜெகத்காரண வஸ்துவானது அந்த கேள்வி கேட்டோமையானால், அதாவது ஜெகத்காரண வஸ்து யாது என்ற கேள்விக்கு ஸ்பஷ்டமாக ஒரு இடத்திலும் வேதம் தெரிவிக்காது. காரண வஸ்துவை அசத்துன்னு சொல்லும், காரண வஸ்துவை இன்னொரு இடத்துல சத்துன்னு சொல்லும், இன்னொரு இடத்துல தமசுன்னு சொல்லும், இன்னொரு இடத்துல அதை ஆத்மான்னு சொல்லும், இப்படி இன்னொரு இடத்துல சம்புன்னு சொல்லும், இன்னொரு இடத்துல அதை ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்லும், இப்படி இன்னொரு இடத்துல அது நாராயணன் என்று நாராயண அனுவாதத்துல அவன் தான் நாராயணன், சிவசம்புன்னு ஒரு இடத்துல சொல்லும், நாராயண அனுவாதத்துல அவன் தான் நாராயணன், சகேகா நாராயணகா அப்படி நாராயணன் சொல்லும். இப்படி பலவாக பேசிட்டு வேதம். ஆகவே இப்படி ஜீவபர சம்பந்தத்தை வேதம் என்றும் அபேதம் என்றும் அம்சிபாவம் என்றும் பேசிட்டு மோட்சத்திலே ஜீவனுக்கு ஞானம் உண்டு என்றும் இல்லை என்றும், சரீரம் உண்டு என்றும் சரீரம் இல்லை என்றும் இப்படியாக பலவாக சொல்லிட்டு, இப்படியாக எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் வேதத்தில் மந்தமதிகளுக்கு சம்சய விபரியங்கள் தோற்றுவே என்று ஓர் அர்த்தமாவது இப்படித்தான் என்று வேதத்தை கற்றுவழிந்தவர்கள் நிர்தாரணம் செய்ய முடியாது. இந்த கட்டத்தை போக்கவே தவிர்க்கவே வேண்டும் என்று பிரம்மசூத்திரம் மற்றும் பல நூல்கள் வேதார்த்த நிர்ணயம் பண்ண அவதரித்தன. ஆனால் என்ன பயன்? பற்பல வித்வான்களும் இவற்றுக்கு வெவ்வேறு வழியில் அர்த்தம் பண்ணி பாஷ்யமிட்டு ஒன்றுக்கொன்று முரணாக பற்பல மதங்களை ஸ்தாபித்து விட்டார்கள். கப்பியாசம் புனரியாசம் ஒரு சுதி வாக்கியம், அதை எடுத்துட்டா ஒவ்வொருத்தர் வித்வாசம். சங்கரவர் சொல்றார், யாதவ பிரகாசம் இப்படி ஒரு ஹீன உபமானம் சொல்லாமா, ஹீன உபமாகாரம் அது புரியறதுக்கு தானே தவிர எம்பெருமான ஹீனப்படுத்துறதுக்காக சொல்லலை அப்படின்னு சங்கர பாஷ்யத்தை அந்த இடத்துல காமிக்கிறார். இப்படி பற்பல மதங்களை ஸ்தாபித்து விட்டார்கள். இதனால் உண்மையான வேதார்த்தம் இன்னதென்பதே தெரியாமல் போயிற்று. இந்த தருணத்தில் தான் எம்பெருமானாலின் பேரருளால் ஸ்ரீமத் நாதமுனிகளுக்கு திவ்ய பிரபந்தங்கள் என்ற நிதி ஒன்று கிடைக்கப்பெற்றது. அவரும் இதன் பெருமையை ஆராய்ந்து பார்த்து வேதார்த்தங்களை அறிந்திடுவதற்காக இந்த திவ்ய பிரபந்தங்கள் தமிழ் வேதமே தகுந்த சனாதனம் என கருதி, தமிழ் வேதமே தகுந்த சனாதனம் என்று கருதி, தமிழ் வேதமே சிறந்த சனாதனம் என்று கருதி, தமிழ் வேதம் என்று இதற்கு விருது சாற்றி இதை நன்கு பிரச்சாரம் செய்ய வைத்தார் நாதமுனி காலத்தில். இப்ப நாதமுனிகள் இல்லைன்னா நமக்கு திவ்ய பிரபந்தங்களே கிடைச்சிருக்காது. இந்த திவ்ய பிரபந்தங்களே நமக்கு கிடைக்காட்டா இந்த அபார்த்தங்கள் தான், கப்பியாசம் இருக்காது அபார்த்தங்கள் தான் நமக்கும் தெரிந்திருக்கும். இந்த இப்படி எம்பெருமான் தன்னருளால் மயர்மல மதிநலம் அருளப்பெற்று ஞானத்தாலும் பக்தியாலும் சிறந்தவர்கள் ஆழ்வார்களின் அதிஸ்பஷ்டமான மதுரதம ஸ்ரீசக்திகளை கொண்டு வேதத்தின் அர்த்தத்தை நிர்ணயிக்க சிறந்த வழி ஒன்று அன்று முதலாக ஏற்பட்டது. அது என்ன வழி அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரபுத்தர்களான நம் ஆச்சாரியர்கள் எல்லோரும் இவ்வழியை தான் பின்பற்றி உபயவேதாந்த பிரபர்த்தகாச்சாரியர்கள் என்கிற விருது பெற்றார்கள். இந்த சம்பிரதாயமே தன் திருநாமத்தை கொண்டு விளங்கும்படியாக ஏற்றம் பெற்ற சுவாமி எம்பெருமானாரான ஸ்ரீபாஷ்யக்காரர் தாமும் இந்த பரம்பரையிலே சேர்ந்தவராகையாலே திவ்ய பிரபந்தத்தை துணை கொண்டே ஸ்ரீபாஷாதிகள் சாதித்தருளினார். இந்த உபயவேதாந்தர் எல்லாரும் ஸ்ரீ உபன் எல்லாருக்கும் போடுறாள், சாமான் எல்லாருக்கும் போகுது. யாருக்கு ரெண்டும் தெரியுமோ அவ தான் போட்டுக்கணும். எம்பெருமானார் மற்றவெல்லாம் போடக்கூடாது. ஆனா எல்லாருக்கும் ஸ்ரீ உவே அப்படின்னு.
ஆனால் அது வேற விஷயம். ஆசேர் முதல் இமயம் வரை பரவ வேண்டியும் பற்பல மதங்களை பரமதஸ்தரை நம் மதத்திலே ஈடுபடுத்த வேண்டியும் தமது சம்ஸ்கிருத கிரந்தங்களில் இத்தமிழ் திவ்ய பிரபந்தங்களையும் அவற்றுக்கு அவற்றுக்கு ஆசிரியர்களான ஆழ்வார்களின் திருநாமங்களையும் வெளிப்படையாக காண்பிப்பது உமது உத்தேசம் அன்று என்றும் அவ்வுத்தேசத்திற்கு இடையூறு இருக்கும் என கருதி மருந்தை உட்கொள்பவர்கள் இசையாத சிறுவர்களுக்கு அந்த அபிமத வஸ்துவிலே அந்த மருந்தை மறைத்து வைத்து ஊட்டுமா போலே. புரியுறதா தமிழ்? புரியலையா? அதான் இவருக்கு புரியலையா? மறைமுகமாகவே தமிழ் வேதத்தின் அர்த்தங்களை இந்த பிரம்மசூத்திர வியாக்கியானங்களை மறைத்து ஊட்டி வைத்தார் என்பது திண்ணம். அனந்த கிளேச பாஜனமான சம்சார சாகரத்திலே விழுந்து நோவுபடும் சேதனர்களை உத்கரிப்பதற்காக அவர்களுக்கு தத்துவ புருஷார்த்தங்களை உணர்த்துவதற்காக அபூர்வசேயமாய் நித்திய நிர்தோஷமான வேதமும் அதற்கு உபபிரமமான பகவத்கீதை, மனுஸ்மதி, விஷ்ணு புராணம், பிரம்மசூத்திரம் முதலிய சிறந்த நூல்களும் பின்னாடி அவதரித்தன. ஆனால் அவற்றில் முக்கியமாக உபதேசிக்கப்படும் பரம்பொருளானது சகல சேதனா சேதன விலட்சணமானபடியால் வாசனமான சம்ஸ்கிருத பாஷையானது தங்க கம்பியை போல இழுத்தபடியெல்லாம் வரும். ஆகையால் இவற்றை கொண்டு அர்த்த நிர்ணயம் பண்ணும் போது மகர்ஷிகளுக்குள்ளே பற்பல மதவேதங்கள் ஏற்பட்டு விட்டபடியால் அர்வாச்சீனான பண்டிதர்களுக்குள்ளே பற்பல மதவேதங்கள் ஏற்பட்டு விட்டன. தங்க கம்பி எப்படி இழுத்தா வருமோ அதே மாதிரி இது வந்துட்டே இருக்கும். ஆகினாலே அவர்களை பண்டிதர்களை அபிப்பிராய பேதங்களோடு விவாத பகுதியில் வியப்பொன்றும் இல்லை என்றோ. இப்படி வேதாந்தத்தில் பல மதங்கள் தோன்றி ஒவ்வொரு மதங்களும் சார்ந்தவரும் தம் தம் கொள்கை கிணங்கும்படியாக பிரம்மசூத்திரம், பகவத் விஷயம், முண்டக்கண்ணி உபனிஷத்து, முண்டக்கண்ணி உபனிஷத்து தான் பண்ணிருக்காங்க. முண்டக்கண்ணி கோயில் மேலாப்புல இருக்கு இல்லையா, முண்டக்கண்ணி உபனிஷத்து, முண்டக்கண்ணி சாஸ்திரநாமம், இப்படி மறுபடியாக பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத் முதலியவற்றிற்கு அவரவர்கள் அவர் இஷ்டப்படி பாஷ்யம் ஆரம்பித்தார்கள். ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்த பிரதிஷ்டாபனாச்சாரிய சுவாமி ராமானுஜரம் தாம் ஆதரித்து போன்ற விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை அடிவொற்றியே இங்கனே பிரம்மசூத்திரத்திற்கும் கீதைக்கும் பாஷ்யமிட்டு அருளினார். உபனிஷத்தில் ஸ்ரீ ராமானுஜர் தனியாக ஒரு கிரந்தம் அல்லது பாஷ்யம் செய்யாபடினும் அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் தாம் அனுகரித்த வேதாந்த சாரத்திலும் ஸ்ரீபாஷ்யத்திலும் அநேக இடங்களில் உபனிஷத் அர்த்த விசேஷங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆகவே ஆணித்தரமாக அவர் எடுத்து கையாண்டு உள்ளார் என்பதில் யாவருக்கும் எல்லளவும் ஐயமில்லை என்றே கூறலாம். ஆக ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்டாத்வைத பக்ஷபாதமின்றியே நடுநிலை அவர் சொன்னாப்புல உம்ம புஸ்தகம் நீர் போட்டுட்டார் அப்படிங்கிறாப்புல. பாஷ்யக்காரர் நீர் விசிஷ்டாத்வைதம் உம்ம புஸ்தகம் நீ எழுதுற அப்படின்னா மற்றவர்களை அங்கீகரிக்கணுமோ இல்லையோ. ஆகவே பக்ஷபாதமின்றியே அவர் சுவாமி எம்பெருமானாருக்கு பக்ஷபாதமே கிடையாது. இவர் வேணும் இவர் வேண்டாம் இன்னார் இனியாருமே கிடையாது. அவர் சங்கர விஷயத்துல சங்கரர் என்ன சொல்லியிருக்காரோ இவருக்கு அது ஒத்துமைனா அப்படியே அந்த பங்கு அப்படியே வெட்டாட்டமா இருக்கும். அதுல எல்லாரும் கிடையாது. அப்ப எவ்வளவு பிராமணிகரா இருந்தா ஒருத்தர் அந்த கிரந்தத்தை பண்ண முடியும். சங்கரர் மேல வெறுப்பே கிடையாது. அவர் கொள்கைன்னு வரைச்சேதான் இவர் இப்படி அபிப்பிராயப்படுறா. என்ன அபிப்பிராயம் இப்படி, எங்க அபிப்பிராயம் எப்படி, எங்க முன்னோர்கள் டங்கர் மத்தவாள்லாம் இப்படி சொல்லியிருக்கா, அங்க ஆள வந்தார் இவ்வளவு சொல்லியிருக்கா, நாதமுனிகள் சொல்லியிருக்காருன்னு சொல்றார். ஆகவே பட்சபாதமின்றிய நடுநிலையில் மனதை வைத்து இவருடைய பாஷ்யங்கள் ஊன்றி வாசிப்பவர்கள் விவேக குசலரான பாশ্চাத்திய பண்டிதர்களும் கூட. பாশ্চাத்திய பண்டிதர்னா விதேசத்துல இருக்கக்கூடிய வித்வான்கள். இப்போ மேக்ஸ் முல்லர் இருக்கணும். மேக்ஸ் முல்லர் அவர் 32 வால்யூம் புக் எடுத்திருக்கார். அதுல நான் சங்கர பாஷ்யத்தையும் பார்த்திருக்கேன், ராமானுஜ பாஷ்யம் பார்த்திருக்கேன், மத்து பாஷ்யம் பார்த்திருக்கேன். ஐ நெவர் சீன் சச் அ கமெண்ட்ரி லைக் ராமானுஜா ஸ்ரீ பாஷ்யா அப்படின்னு என்டார்ஸ்டு மேக்ஸ் முல்லர். அப்படி பாশ্চাத்திய பண்டிதர்களும் கூட ஸ்ரீ ராமானுஜ பாஷ்யமே யதார்த்தமான அர்த்தங்களை தெரிவிக்கும் என்று மிகவும் கொண்டாடி எழுதியிருப்பதை நாம் காண்கிறோம். இதற்கு மிகவும் முக்கிய காரணம் என்னன்னா, தம்முடைய முயற்சியால் வெறும் அறிய முடியாத எம்பெருமானை திவ்யம் ததாமி தே சக்ஷுகு என்றார் போலே அப்பிரமன்தானே தன்னை உள்ளபடி காட்டி கொடுக்க கண்டவர்களாய் மயர்வள மதிநலம் வரலப்பட்ட ஆழ்வார்களை காட்டி அருளில் வழியை பின்பற்றி பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு கீதனுடைய பாஷ்யத்திற்கும் அவர் ராமானுஜர்
எழுதின உரை அத்விதீயமாகும். அத்விதீயம்னா அன்மேட்சபிள், யூனிக். ஆகவே எம்பெருமானார் ஸ்ரீசுக்தியில் உள்ள உபய வேதாந்தத்தின் மீது பரிமளவும் கமல வேண்டியதாயிற்று. இப்படி தமிழ் வேதத்தினுடைய ஒரு அர்த்த புஷ்டியும் வேதத்தினுடைய அர்த்த புஷ்டியும் எங்கே தற்றதோ அந்த இடத்துல சமன்வயப்படுத்தி காக்கிறதுனால இவருடைய பாஷ்யமானது மிகவும் பரிமளிக்கிறது. பரிமளிக்கிறது நல்ல கமல்கிறது. ஆனால் தமிழ் வேதத்தை தாம் உபஜீவத்தை அவர் எங்கும் வியக்தமாக காட்டிட்டில்லை. அவர் தமக்கு தமிழ் தெரியும், இந்த கரந்தெங்கும் பரந்தன் சுதியை வைத்துக் கொண்டுதான் நான் இந்த சூத்திரத்தை பண்ணேன்னு அவர் எங்கும் சொல்லல. அதனால தமிழ் தெரியாதுங்கிறார். இப்படி இவரை போல சிலர். அதற்கு முக்கிய காரணம் என்றால் சம்ஸ்கிருத பாஷை தான் சிறந்தது என்றும் அந்த பாஷையில் உள்ள வேதம்தான் பிரமாணம் என்றும் வைதிகர்கள் அக்காலத்தில் கருதினபடியால் தேச பாஷையில் இயற்றப்பட்ட கிரந்தங்களின் பெருமையை ஆச்சேது இமாச்சலம் வரையும் இசைய மாட்டார்கள் என்று ஆழ்வார்களில் அல்ல அவர்கள் செய்த தமிழ் மாலையின் பெயரை கேட்டாலும் சொன்னாலும் அவர்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் தமிழ் தானே, தமிழ் ஒரு பாஷையான ஏன்னா அது ஆச்சாரியத்துல ரொம்ப நல்லா காட்டுறார். வேதத்துக்குள்ள பெருமை தமிழுக்கு உண்டா? இல்லையே. உங்க வேதத்துக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்னா உதாத்தாதி பதக்கமா ஜடா வாக்கிய பஞ்சாதி வாக்கிய பிரசன்னா போலே உதாத்தம் அனுதாத்தம் ஜடை பதம் இதெல்லாம் வேதத்துல இருக்க, உங்க தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்பேன். அப்போ சொல்றா தமிழ்ல தமிழுக்கு சொந்தமானது இருக்கு, உங்களுக்கு சொந்தமானது இருக்கு. தமிழ்ல அடி தொடை யாப்பு இலக்கணம் என்று 1000 கோலங்கள் இதற்கும் உண்டு என்பதாக எடுக்கிறார். உங்களுக்கு அனுதாத்தம் உதாத்தம், எங்களுக்கு உங்களுக்கு யஸ்வந்த் இருக்கும், எங்களுக்கு குரில் நெடில், எங்களுக்கு அனுகூலமான இருக்கு, உங்க அனுகூலமான உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் வித்தியாசம். இசைய மாட்டார்கள் என்று ஆழ்வார்கள் அல்லது அவர்கள் செய்தமிழ் மாலைகளின் பெயரை கேட்டாலும் சொன்னாலும் அவர்கள் அசூயப்படுவார்கள் என்றும் சகிக்க மாட்டார்கள் என்றும் அதே காரணமாக அர்த்தங்களில் பகை கொள்வார்கள் என்றும் ராமானுஜம் திருவுள்ளம்பத்தினார் போலும். ஆகையால் மறைமுகமாகவே ஆழ்வார்களை பிரசம்சித்தும் அவர்கள் உபதேசித்த அரும்பெரும் அர்த்தங்களை தமது நூல்களில் பொதித்து வைத்து போந்தார் சுவாமி ராமானுஜர். இப்படி இவர்களுக்கு மறைக்கப்பட்ட அர்த்தங்கள் உபதேச பரம்பரையில் சிஷ்யர்களுக்கு கிடைத்தே வந்துள்ளது. இது யாருக்கு கிடைச்சதுன்னா இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. உபதேச பரம்பரையிலே வந்து வாழ்த்தான் அது கிடைக்கும். ஆகவே தான் சுவாமி அழகமனவாள பெருமாள் நாயனார் தம்முடைய கிரந்தமான ஆச்சாரியத்தில் பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கி விடுவர், தமிழ் முறையை கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கி விடுவர் என்பதாக காட்டி, ஆனால் காலம் செல்ல செல்ல உபய வேதாங்களின் கசடரக்கட்ட நிர்வகிக்க வல்ல அதிகாரிகள் மெலிந்து போக சமஸ்கிருதமே படிக்க தெரியலையே, அதனாலதான் தமிழை போடுறார். தமிழே தெரியல, அது வேற விஷயம். அதான் விழுந்து போக இந்த ரகசியார்த்தங்களும் மறையத் தொடங்கின. இதன் பயனாக ஸ்ரீவைஷ்ணவ பலர் எம்பெருமானார் சாதித்த கிரந்தங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்திலே இருப்பதை பார்த்து திவ்ய பிரபந்தங்களில் அவருக்கு இருந்த ஆகார அதிசயத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். எம்பெருமானார் உடையவர் இவற்றை உபஜீவிக்கவே இல்லை என்னவும் பிரசாரம் செய்யவும் முற்பட்டார்கள். அவருக்கு தெரியவே தெரியாது, அவருக்கு தமிழே தெரியாது. இதனால் ஆஸ்திக உலகத்திலே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டும் உள்ளது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக மிகச் சிறந்த பிரமாணமாக கொண்டாடப்பட்டு வரும் திவ்ய பிரபந்தம் வடமொழி வேதத்தோட அதில் காட்டிலும் மிக சீரியது என்றும் ஸ்ரீ பாஷ்யக்கரான பகவத் ராமானுஜரும் இந்த ஆழ்வார்களின் சீசுக்திகளான திவ்ய பிரபந்தத்தை துணை கொண்டே ஸ்ரீபாஷ்யாதர்களை அருளி செய்தார் என்றும் பரம ஆப்ததமனுடைய நம்முடைய பூர்வாச்சாரர்கள் அருளி செய்யும் அதில் யாருக்காவது விப்ரதிபக்தி உண்டானால், விப்ரதிபக்தினா யாராவது சந்தேகம் உண்டானால் அதை தெளிவிக்கவே இந்த வியாசமானது வரையப்படுகிறது. எம்பெருமானாரின் ஸ்ரீசுக்திகளை ஆழமாக ஆராய்ந்து நோக்குவதும் இக்காலத்தில் விரளமானபடியால் ரொம்ப ஆழ்ந்து நோக்குவாரும் இல்லை. ஆழ்ந்து நோக்கிடுவா ஏதாவது செய்தார்கள் என்றால் தேருக்கு சறுக்கு போலே உமக்குது நீர் எதற்கு இதற்கு பண்ணுகிறேன் என்று சொல்வாரும் உண்டு. அது எதிர்க்க தேருக்கு சறுக்கு போலே உங்க ப்ரீவியஸ்ல பார்த்த தேருக்கு சறுக்கு போலே அது இப்பாஷ்யக்காரருக்கு தோன்றாத அர்த்த விசேஷங்கள் எல்லாம் சுவாமி எம்பெருமானாரின் ஸ்ரீசக்திகள் பல நூறு காண கிடைக்கின்றன. அப்படி காணும் இடங்களில் எல்லாம் ஆழ்வார்களின் ஸ்ரீசக்தியை கொண்டு நிர்வகித்து அருளி செய்யும் என்கிற நிர்தாரத்தை பகுப்பிரமான உபோகத்திடம் வெளியிடுவதே இந்த கட்டுரையின் நோக்கமாகும். ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் உலகில் மலினமாகி மறைந்திருந்த காலத்தில்
உங்கூர் பாசத்திலே வருது, வேதம் எல்லாம் மண்டி போயிட்டு இருந்தது. ஸ்ரீமன் நாதமுனிகள் வெகு சிரமப்பட்டு நம்மாழ்வாரை யோக திசைகளே சாட்சாத்கரித்து திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் பெற்று விசேஷ பிரசாரம் செய்ததாக ஒரு இதிகாசம் உள்ளது. இது பின்புள்ளவர்களை கற்பனையாக எழுதி வைத்தார் என்று சொல்வாரும் உண்டு. நீங்க ஏதோ எழுதி வச்சிருக்கேன். சுவாமி தேசிகளும் முன்னோர்கள் சம்பிரதாய பரிசுத்தி, குருபரம்பா சாரம் முதலான ரகசிய கிரந்தங்களிலே இதையெல்லாம் எழுதி வைத்து உள்ளார். சம்பிரதாய பரிசுத்தியில் வேதாந்த சம்பிரதாயத்துக்கு இந்த யுக ஆரம்பத்திலே பிரம்மநந்தியாதிகளுக்கு பின்பு நம்மாழ்வார் பிரவர்த்தனரானார் என்று சாதித்துள்ளார். பிராபியம் அடுத்த புக்ல போட்டுரும். பிராபியம் ஞானம் பிராமணாத் என்று பிரமாணம் இருக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளை நிற்கப்பாடி நெஞ்சுளில் நிறுத்தினான் என்கிறது உபபன்னம். வேதாந்தார்த்த வைச்சத்தை எதுவாகாலே பாஷாந்தரம் உபஜீவியம் என்று நிரூபணம். பாஷாந்தரம்னா அது கூடாதுன்னு ஸ்ரீமத் அலைசிங்கட்ட அடியன் போய் 45 பட்டம் இந்த ஆன்மீகம் புதுசாக சொன்னாரு. அப்போ செம்பூர்ல ஏழுறது அவ்வளோ தூரம் அடியன் போய் கேட்டேன். இந்த ஆன்மீகத்தை சில பேர் தமிழ் தெரிய மாட்டேங்கிறது, ஃபாரின் உள்வாழ்லாம் கேட்குறா, நீங்கள் இங்கிலீஷில் போடணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாஷாந்திரம் எதுக்கு அப்படின்ட்டார். பாஷாந்திரம் எதுக்கு அப்படின்னா திருவள்ளுவர் இல்லை அவர். அப்படி சர்வலோகத்துக்கு உன்னவரான பரமாச்சாரியன் சர்வேஸ்வர பரங்குஷ பிரகார ரூபத்தாலே அபிநவமான ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி, எனக்கு முதல் நீர் கொடுத்துருக்கணும் 40 மினிட்ஸ் அவருக்கு கொடுத்துட்டு, சர்வோஜமான அமிர்த துல்லியமான தண்ணீராக உபிடுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரம் அம்சத்தை சர்வர்களுக்கும் அதிகரிக்கலாம் ஒரு பாஷையிலே சங்கரித்து காட்டினார் என்று கூறி உள்ளதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சமுத்திர ஜலம் உப்பா இருக்கு, ஒரே நிறைய இருக்கு. ஆனால் அந்த சமுத்திர ஜலத்திலே 5 நிமிஷம் சொன்னார். அந்த சமுத்திர ஜலத்திலே அதே மாதிரி வேதம் அந்த மேகம் பறங்கின சமுத்திராம்பு போலே அப்படி சொல்றாப்புல அங்க மேகங்கள், அந்த மேகத்தை எடுத்து வருஷித்தா அது அமிர்த வருஷினியாக டிஸ்டில்டு வாட்டர், ஸ்வீட் வாட்டரா இருக்கும் இல்லையா. பம்பையில தான் அது ஸ்கூட்டர்ல மழை பம்பு நாக்க நீட்டினா சூப்பரா இருக்கும் ஜலம், அப்படியே டிஸ்டில்டு வாட்டரா இருக்கும். இந்த லேப்ல தான் கெமிஸ்ட்ரி லேப்ல டிஸ்டில் வாட்டர் கொடுப்பாங்க காலத்துல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. அந்த டிஸ்டில் வாட்டர் எங்க கிடைக்கிறதுனா அதுதான் ஆண்டாள் பாசுரத்திலே எத்தனை காலம் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மேகங்களே பார்த்திருக்கும் மற்றவை போல் அப்படின்னு மற்ற அந்த ஒரு சாதக பட்சி அது வேற எந்த ஜலத்தையும் சாப்பிடாதான். எங்க மழை கொட்டுறதோ அந்த மழை கொட்டும் போது அந்த துணி தான் சாப்பிடுவான். எத்தனையும் வான் மறந்த காலம். இப்ப வான் மறந்துடுது, 20 நாளா மறந்துடுது. நமக்கு மும்பாயில மழை இல்லை. இன்னைக்கு சுவாமி இந்த காரியம் வச்சிருக்காரு. இன்னைக்கு காத்தால கொஞ்சம் தூத்தல் போட்டது, அங்க கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு, இனிமேலாவது பெய்யணும். அரே அப்படின்னு வேதம். இப்படி ஆழ்வார்கள் அருளி செய்த சங்கரமடத்துல டீனெல்லாம் போட்டு உள்ள நின்று ஒரு 5-6 வருஷம் முன்னாடி மழை இல்லைன்னு எல்லாரும் வர்ணஜபம் பண்ணாரு. இப்படி ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபங்கள் எல்லாம் உலகில் மலினமாகி மறைந்திருந்த காலத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகள் வெறுகு சிரமப்பட்டு நம்மாழ்வாரை யோக திசையில் சாட்சாத்கரித்து திவ்ய பிரபங்கள் எல்லாம் பெற்று விசேஷ பிரச்சாரம் செய்ததாக இதிகாசம். இது பின்புள்ளவர்கள் கற்பனையாக எழுதி வைத்தது என்று நினைத்தோமாகில் சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தி குரு பரம்பராசாரத்திலே இதை ஸ்பஷ்டமாக சாதித்திருக்கிறார். அங்கே கண்டுகொள்வது பிராபியம் ஞானம் பிராமணாத் என்று பலத்தாரே என்கிற வேதியர்கள் வேதத்தின் உட்பொருள் இட்டப்பாறை நெஞ்சுடன் நிறுத்தினான் என்கிறது உபபன்னம். இப்படி பரகால பராங்குத ரூபத்தாலே அபிநவ தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோஜமான அமிர்துல்யமான தண்ணீரை உமிழுமா போலே வேதார்த்தங்கள் வேண்டும் சாரதம அர்த்தத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலாம் பாஷையிலே சங்கரித்து காட்டினார் என்று கூறியுள்ளதை இங்கு நாம் மனதில் கொள்ள வேண்டும். இப்படி சுவாமி தேசிகனுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவாழ சுவாமி அழகமணவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய கிரந்தத்திலே அந்த அர்த்தத்தை ஸ்பஷ்டமாக அருளி செய்தார். மேகம் படுகிற சமுத்திராம்பும் போலே இவர் நூல்கடல் வாய்ச்சல், இவர் வாயினவாயே திரிந்தினவாறே சர்வதோ சர்வ உபஜீவமாமே. அந்த வேதவியாசர் அவெல்லாம் 18 புராணம் பண்ணிருக்கார் இல்லையா, அதெல்லாம் பண்ணும்போது அங்க இடத்த சொல்றார், அவெல்லாம் ஏதோ பண்ணியிருக்கார், ஆனா எங்க ஆழ்வாருக்கு துல்லியமாகாது. அதெல்லாம் எப்படின்னா
அந்த ரிஷிகள் எல்லாம் எச்சில் வாய் சுத்தி பண்ணாமல் அப்படிங்கிறத அந்த இடத்துல எடுக்கிறார். அவ சொன்னதெல்லாம் ஏதோ சொல்லியிருக்கா, ஆனா எச்சில் வாயை சுத்தி பண்ணாம சொன்னா போல சொல்லியிருக்கா. ஏன்னா இங்க ஆழ்வார் எப்படி சொல்லியிருக்காருன்னா எச்சில் வாய் சுத்தி பண்ணி சொன்னது. ஆகவே இது உத்தேசியம். சர்வதோ சர்வ ஊதியமாமே என்று இதற்கு விசதவாட் சுவாமியான மனவாள மாமனிகளும் அத்தியாவசியம் உரை எழுதியிருக்கிறார். ஆகவே நம்முடைய சம்பிரதாய வகிர்பூதமான மற்றவர்கள் எப்படி சொன்னாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு இது அதிசங்கை கொள்ள அவகாச லேசமும் இல்லை. திவ்ய பிரபந்தங்களை வளர்த்தவர் எம்பெருமானாரே என்று அனாதியாக பிரபல பிரசித்தி உள்ளது. ஈன்ற முதல் தாய் சடகோபன், அதை மெய்ப்பாய் வளர்த்தவன் இதத்தாய் ராமாஞ்சன் என்று எம்பெருமானாரே தானே சொல்லியுள்ளோம். எம்பெருமானாரின் புனரவதார புதனான சுவாமி மனவாள மாமனிகளும் தம்முடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே மாறன் உரசை தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே என்று அறுதியிடுகிறார். இந்த விஷயத்தை எம்பெருமானாரின் சமகாலத்தவரான மகாச்சாரியர்களின் சீசுக்தியில் இருந்து நாம் அறிகிறோம். திருவாய்மொழிக்கு அமைத்த ஓர் சம்ஸ்கிருத ஸ்லோகம் தனியனுக்கு திருமொழிக்கு அமைந்த இது சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சம்ஸ்கிருத தனியனும் இவ்விரண்டு தனியங்களும் விசேஷத்து மனதில் மனனம் செய்தோமானால் இதன் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பரமார்த்தம் நமக்கு விளைவதோடு எம்பெருமானாரின் ஒப்பற்ற ஒரு பெருமையும் நமக்கு அறியலாகிறது. இந்த திராவிட வேத பிரபந்தங்களை தரிக்கும்படியான நெஞ்சை எனக்கு நீ தந்திட வேண்டும் என்ற பிரார்த்தனையை அந்தந்த ஆழ்வார்களை நோக்கி அவர்கள் செய்திருக்கலாம். அல்லது அவர்களுக்கு அந்தரங்கமான நம்மாழ்வாருக்கு அந்தரங்கர் யாரு? மதுரகவிகள். மதுரகவிகள் ஸ்ரீ நாதமுனிகள் போல்வாரை நோக்கியாவது செய்திருக்கலாம், அல்லது பரமோமான எம்பெருமானை நோக்கி செய்திருக்கலாம், அல்லது சகலவித சம்பந்தங்களையும் அளிக்க வல்ல பெரிய பிராட்டியாரை நோக்கி செய்திருக்கலாம். இவையெல்லா வழிகளையும் விட்டுவிட்டு எம்பெருமானரை நோக்கித்தானே ஏந்தவருங்கீர்த்தி ராமாஞ்ச மனிதன் என்றும் அந்த திருமொழி தனியிலும் திருவாய்மொழி தனியிலும் ராமாஞ்சனை தானே கூறியிருக்கு. மதுரையோ நம்மாழ்வாரோ பிரிய பிராட்டியாரோ பெரிய பெருமாளே சொல்லலையே. ஆகவே இந்த பிரார்த்தனை செய்திருப்பது எதனால் என்று கேட்டால் அக்காலத்தில் ஆழ்வார்கள் அருளிச்சைகள் எல்லாம் எம்பெருமானார் இட்ட வழக்காய் இருந்தன என்று இந்த நிஸ்வமான தேகமான இதை சந்தேகமற இது நமக்கு தெளிவுபடுகிறது. வெகு சிரமப்பட்டு அதிகரித்து பலகால் உருச்சொல்லி தரிக்க வேண்டியது வேதம். வேதம் கருத்து சாமான்யமா? குருகுல வாசம் பண்ணணும், சந்தை சொல்லணும், திருவ சொல்லணும், உரு போடணும். இப்படி மகத்தான பிரம்மபத்தியை சுவாமி எம்பெருமானார் ஒருவரே கலியங்கனும் கண்டுகொள்வேன் என்று ஆசாசித்த ஆழ்வாருடைய பரமகிருமையால் ஆமுதல்வன் இவன் என்று அனுகரித்த ஆளவந்தாருடைய அற்புதமான அனுகிரக அதிசயத்தாலும் அநாயாசமாக கிரகித்து ஒரு தரம் சொன்னா போறோம். ஓரிடத்திலும் ஒரு விதமான சந்தேகமும் விப்ரதிசேதமும் விஸ்மானமும் இன்றைக்கே தரித்தறி இந்த ஸ்பஷ்டமான வேதார்த்த சங்கிரகம் வேதாந்த சாரம் ஸ்ரீபாஷ்யம் முதல கிரந்தங்களை அருளி செய்தார். இல்லை, இவர் இப்படி அருளி செல்லையே இந்த தனியன்கள் இவ்வண்ணமாக அவதரிக்க அவகாசமும் இல்லை. இது எம்பெருமானாருடைய கிருபை இருந்தால்தான் திருமொழியோ திருவாய்மொழியோ தங்குமனம் நீ எனக்குத்தான் யாரை பிரார்த்திக்கிறார்? எம்பெருமானார் தானே பிரார்த்திக்கிறோம். பெரிய பிராட்டியோ பெரிய பெருமாளையோ ஆளவந்தாரையோ மரக்காலமையோ யாரையுமே பிரார்த்திக்கலையே. ஆகவே எம்பெருமானாருக்கு அவ்வளவு விசேஷம். ஆக சுவாமி எம்பெருமானார ஏந்தபுரம் கீர்த்தி ராமானுஜன் வாங்கிக்கப்பட எங்கள் அது இங்க ஏந்தபுரம் கீர்த்தி அங்க எங்கள் கதையே ராமானுஜமுனியை சங்க கெடுத்தாண்ட தவராசா அது சொன்ன 2 நிமிஷம் ஆகுமே. அப்போ எங்கள் கதையே ராமானுஜமுனியை சங்க கெடுத்தாண்ட தவராசா பொங்குபோல் மங்கைய கோணிந்து மலையாயிரம் அனைத்தும் தங்கமேடம் நீ எனக்கு இவனமாக அவதரித்ததற்கு அவகாசம் இல்லை. ஆகவே எம்பெருமானாரே திருவாய்மொழி 1000 மறவாமல் தரிக்கத்தக்க சாமர்த்தியத்தை வரப்பிரசாதமாக தந்துள்ள வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார்கள் செய்த பெரிய திருமொழி 1000 தரிக்க வல்ல மனத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று அவர் தம்மையே நோக்கி பிரார்த்திக்கிறபடியே சொல்லித்தாயிற்று. திருவாய்மொழியை பெற்றதாய் நம்மாழ்வார் என்றும் வளர்த்ததாயார் எம்பெருமானார் என்றும் அக்காலத்திலிருந்து ஆப்ததமான ஆசிரியர் அருளி செய்தார்கள் என்றால் திவ்ய பிரபந்தங்களை எம்பெருமானார் எவ்வளவு ஈடுபாடு கண்டுவதாக இருக்க வேண்டும். எம்பெருமானாருக்கு திவ்ய பிரபந்தத்திலே அவ்வளவு ஈடுபாடா. அவர் புக்வா சதபிரதம் பிரிஜே அப்படின்னு ஒரு வாக்கியம், சாட்டப்புறம் 100 அடியாவது நடக்கணும் அப்படின்னு. அப்படி நடந்துட்டு போயிட்டு வருவாராம். அப்படி வரும்போது ஒருத்தர் வந்து கேட்டாராம், சுவாமியினுடைய திருவுள்ளத்திலே இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இவர் திருவாய்மொழி அனுசந்தானம் திருமாலிருஞ்சோலை என்ன திருமாவளவன் நெஞ்சனியப்பு தான் ஓடிட்டு இருக்கோ அப்படின்னு அவர் கேட்டாராம். இவர் ஆமாம் அப்படின்னாராம். அதே மாதிரி அவருக்கு எப்போதும் திருவாய்மொழி தான்.
மந்திர ரத்ன அனுசந்தான சந்தத அதர ஸ்மிருதா அப்படின்னு உதடு அசைஞ்சதுன்னா திருவாய்மொழி தான் அவருக்கு எப்போதும் அப்படி கொண்டவராக இருக்க வேண்டும். எம்பெருமானார் எவ்வளவு ஈடுபாடுன்னா இவ்வளவு ஈடுபாடு. திவ்யப்பிரபங்களை கற்க ருச்சி இல்லாமல் இருந்தவர்களை வழியா எடுத்து எம்பெருமானார் என்னென்ன செஞ்சாருன்னா, திவ்யப்பிரபங்களை கற்க ருச்சி இல்லாமல் இருந்த அக்காலத்திலே அவர்களை எல்லாம் கூட்டி பாவமுடையில் ஆசையுடையவருக்கெல்லாம் ஆரியர்கள் வாரும் என்று சொல்லி திவ்ய பிரபந்தத்தை சொன்னார். வியாக்கியானங்கள் சுவாமி சாதிச்சார் போல 6000 வியாக்கியானம் பிள்ளான் திருக்குறளை பிள்ளான் பிள்ளனை கூட்டி வியாக்கியானங்களை அவதரிக்க நியமனம் தந்தார். ஆங்காங்கு இதனுடைய அருமை பெருமைகளை வாய்ந்த நிர்வாக எம்பெருமானார் நிர்வாகங்களை வெளியிட்டு அருளினார். திவ்யதேசங்களிலே அருளிச்செயல் பிரசாதங்களை பிரபலப்படுத்தினார். இவ்வண்ணமாக செய்தனுடைய செயலை கொண்டே மைப்பால் வளர்த்த ராமானுஜன் இதத்தா என்று பணித்தவர்கள் அக்காலத்தில் எம்பெருமானார் அவ்வளவு சிரத்தை கொண்டு அருளி இராவிடில் திவ்ய பிரபந்தங்கள் இந்த பக்கம் அவள் மறைக்கிறது. திவ்ய பிரபந்தங்கள் ஸ்ரீமன் நாதமுனிகன் காலத்திற்கு முன்னே இருந்த விதமாக இது லோபம் அடைந்தே தீர்ந்திருக்கும். அப்படி லோபம் அடையாதபடிக்கு சுவாமி எம்பெருமானார் செய்திருந்த சேம காப்பு ராஜாம கோஜராம். ஆகவே இந்த எம்பெருமானாருடைய இதனால்தான் சர்வதேச சாகாலேஷு ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் திகந்த வியாபினி பூயா சாகிலோக இதேசினி என்கிற ஸ்லோகத்தை நாடு நகரம் எங்கும் திவ்ய பிரபந்த சேவாகாலங்களிலும் நாம் எல்லாம் அனுசந்தித்து வருவதனால் அந்த ராமானுஜனுடைய திவ்யாஜ்ஞானது திவ்ய பிரபந்த விஷயமே அல்லது வேறு விஷயம் அன்று என்பது நமக்கு நன்கு உணர ஆகிறது. ஆக திவ்ய பிரபந்தங்களுக்கே அவர் முதலிடர் கொடுத்தார் என்றும் அவருக்கு தமிழ் தெரியும் என்றும் ஆழ்வார்களின் அருளிச்செயல்கள் கொண்டே சம்ஸ்கிருத வேதங்களுக்கும் பிரம்மசூத்திரங்களுக்கும் அவர் உரை செய்தார் என்றும் மறைகளில் மறைத்து காண்பித்த அர்த்தத்திற்கு அவர் திராவிட வேதம் கொண்டே மறைத்து காண்பித்த அர்த்தங்களை அர்த்த விசேஷங்கள் எல்லாம் கண்டு தெளிந்தார் என்றும் ஆகவே தான் நம் பூர்வாச்சாரியர்கள் ஏககண்டராய் ஸ்ரீபாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்கு விடுவர் என்ற அர்த்தத்தை இந்த கட்டுரையில் மேலும் கொஞ்சமாவது தெளிவு பெறலாம் என்பதை விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இது எப்படின்னா, இந்த வியாசம் இருக்கே கொடுத்திருக்காரு ஸ்ரீபாஷ்ய தீபம் சாரம் ஒப்புமை. இதை சுவாமி ஸ்ரீ உவே கருணாகர சுவாமி ஒரு முதல்ல ஜென்மாதி அதிகரணம் சாஸ்திர யுக்தாது தத்துவ சமன்வயாது ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒரு 10-15 சூத்திரத்துக்கு திருவாயுமொழியில எந்த இடம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். உயர்வர உயரலாம், பிரம்மசூத்திரத்துக்கு உயர்வர உயரலாம் அப்படின்னு. இப்படி நமக்கே இப்படி தெரியுதுன்னா அப்ப எம்பெருமானாருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதனாலதான் இதை வைத்துக் கொண்டேதான் பிரம்மசூத்திரத்துக்கு அவர் பாஷை எழுதினார். அது இல்லாவிட்டால் நமக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடும், நம்ம நிஷ்டாத்வைத சித்தாந்தமே இல்லாமல் போயிருக்கும். ஆகவே எம்பெருமானாருக்குத்தான் தமிழ் தெரியும், சமஸ்கிருதம் நன்கு தெரியும் என்பதை சொல்லி அதை விடைபெற்றுக் கொண்டு अग्नेनय उपधाराये अस्मान् विश्वानि देवान्